Welcome to Majel and Majel Academy. This video is going to deal with the last lesson by Alphonse Daudet. CBSE 12th English Unit 1 இருக்க ப்ரோஸ் இதை நம்ம இங்கிலீஷில் வாசி தமிழில் மீனிங் கொடுக்க போகிறோம். வேணுங்கிற இடத்துல இமேஜஸ் கொடுக்க போகிறோம். வேணுங்கிற இடத்துல ப்ரொனன்சியேஷன் கொடுக்க போகிறோம். Prepared and presented by Dr. Amal Arogyam. Author Alphonse Daudet was a French novelist and a short story writer. The last lesson is set in the days of the Franco-Prussian War between 1870 and 1871, in which France was defeated by Prussia, led by Bismarck. Prussia then consisted of what now are the nations of Germany, Poland, and parts of Austria. In this story, the French districts of Alsace and Lorraine have passed into Prussian hands. Read the story to find out what effect this had on life at school. அல்ஃபோன்ஸ் டாடெட் இல்லை டோடே அவர் 1840 பிறந்து 1897 இறந்தவர். அவர் ஒரு ஃப்ரெஞ்சு நாவலாசிரியரும் சிறுகதை ஆசிரியரும் இருந்தார். த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிற பாடம் இந்த ஃப்ரான்ஸுக்கும் ப்ரூஷியாவுக்கும் நடந்த வார் 1870 71 வரைக்கும் ஒரு வருஷம் நடந்த அந்த வார் இருக்கே, அந்த வார் டைமில் அப்போ என்ன ஃப்ரான்ஸ் வாஸ் டிஃபீட்டட் பை ப்ரூஷியா லெட் பை பிஸ்மார்க்கால் லீட் பண்ணப்பட்ட ப்ரூஷியாவோட படை ஃப்ரான்ஸை தோற்கடிச்சது அந்த வாரில். அந்த டைமில் தான் லாஸ்ட் லெசன் எழுதியிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ரூஷியா தென் கன்சிஸ்ட் ஆஃப் வாட் நவ் ஆர் தி நேஷன்ஸ் ஆஃப் ஜெர்மனி, போலண்ட், பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியா. தட்ஃபோர் இப்போ நம்ம ப்ரூஷியான்னு சொல்கிறதில்ல. இப்போ ப்ரூஷியாங்கிறது ஜெர்மனி, போலண்டு, ஆஸ்ட்ரியா இதெல்லாம் சேர்ந்த ஒரு பிரதேசம் தான் ப்ரூஷியா அப்படின்னு சொல்லப்பட்டது. அதை லீட் பண்ணி வந்தவர் பிஸ்மார்க். இன் தி ஸ்டோரி இந்த கதையில் என்ன பண்ணுறோம்னாக்கா, அங்கே அல்சாஸ் அண்ட் லொரைன்கிறது என்னன்னாக்கும் அப்போ இருக்கிற இந்த ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில், அதாவது அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய 2 ஏரியாக்கள் தான் அல்சாஸ் அண்ட் லொரைன்கிறது. அதை இப்போ ப்ரூஷியா ஃப்ரான்ஸ்லேருந்து அதை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக 5 தடவை கை மாறுது. ஆக்சுவலாக ஒவ்வொரு தடவையும் பல வருஷம் இன்டர்வல்ல கொஞ்ச நாள் ஃப்ரான்ஸ் ஜெயிச்சு இந்த பக்கம் எடுத்துக்கிறாங்க, அப்புறம் ப்ரூஷியா ஜெயிச்சு அந்த பக்கம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். அப்படி அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்ட இடம் தான் அல்சாஸ் அண்ட் ப்ரூஸ். இப்போ லொரைன் அங்கே தான் இந்த கதை நடக்குது. பார்ப்போமா? ஓகே, இப்போ பாருங்கள், ப்ரூஷியா அப்படிங்கிறது க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ரூஷியா. அது ஒரு டைமை போட்டிருக்கிறேன் நான். ஆக்சுவலாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னாக்கும், அதில் பாருங்கள் ப்ரூஷியா எங்கே ஈஸ்ட் ப்ரூஷியான்னு அங்கே மேலே ஆரம்பிக்குது, வட்டத்தில் போட்டிருக்கேன். வெஸ்ட் ப்ரூஷியான்னு போட்டிருக்கு. அங்கேருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே அந்த ப்ளூ கலர் பாருங்கன்னா, அந்த ரெட் கலர் மேலே உள்ள லைன் எங்கே போகுதுன்னா நெதர்லாண்ட்ஸோடையும் இந்த ப்ரூஷியா எல்லையை ஷேர் பண்ணுது. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா டென்மார்க்கில் ஷேர் பண்ணுது, அடுத்து பெல்ஜியத்தோட ஷேர் பண்ணுது, அப்புறம் ஃப்ரான்ஸோட ஷேர் பண்ணுது. இந்த ஃப்ரான்ஸில் சேரும்போது பாருங்களேன், அந்த இடத்துல பாருங்களேன், இந்த பக்கம் போட்டிருக்கு பாருங்களேன், அந்த பேர் பாருங்கள், அந்த எல்லோவில் இருக்குது. இப்போ அது இந்த எல்லோவில் பாருங்கள், லொரைன் அண்ட் அல்சாஸ். இந்த லொரைன் அண்ட் அல்சாஸை பற்றி தான் இந்த கதை இருக்குது. இந்த கதை எழுதியிருக்கிறோம் நம்ம. ஓகே, கதை நம்ம அந்த கதை தான் பாடமாக வச்சுருக்கிறாங்க அவங்க. ஓகே. I started for school very late that morning and was in great dread of scolding, especially because H. Hamel had said that he would question us on participles and I did not know the first word about them. நான் அன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். கிளம்பிக்கு போது எனக்கும் எப்படியும் திட்டு வாங்க போகிறோம் அப்படிங்கிறது அப்படி அந்த பயம் இருந்தது. ஏன்னாக்கும் ஹேமல் அப்படிங்கிற சார் இருக்கார், அவர் இன்றைக்கி பார்ட்டிசிபிள்ஸ், நம்ம இங்கே இங்கிலீஷில் சொன்ன முடியா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அந்த மாதிரி பார்ட்டிசிபிள்ஸ் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் அதை கேட்குறேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதை பற்றி எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. For a moment I thought of running away and spending the day out of doors. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், பேசாமல் வீட்டை விட்டு ஓடிக்கிட்டு அது காட்டில் உட்காந்துப்போமா, ஸ்கூலுக்கு போகாமல், கேள்வி கேட்டால் பதில் தெரியாதே அப்படின்னு யோசித்தேன். இட் வாஸ் ஸோ வார்ம், ஸோ பிரைட். அது ரொம்ப அப்படியே ரொம்ப அன்றைக்கி நாள் ரொம்ப பிரைட்டாக வெளிச்சமாக இருந்தது, ரொம்ப சூடாக இருந்தது. த பேர்ட்ஸ் வேர் சர்ப்பிங் அட் த எட்ஜ் ஆஃப் தி வுட்ஸ். பறவைகள் அப்படியே கிச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது எங்கே அந்த காட்டோட ஓரத்தில். அண்ட் இன் த ஓப்பன் ஃபீல்டு பேக் ஆஃப் த சோமில் த ப்ரூஷியன் சோல்ஜர்ஸ் வேர் ட்ரில்லிங். அப்புறம் அந்த சோமில் இருக்கே, மர அறுவை மில், அதுக்கு பின்னாடி பக்கம் அந்த ப்ரூஷியாவிலேருந்து வந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓப்பன் ஃபீல்டில். இட் வாஸ் ஆல் மச் மோர் டெம்ப்டிங் தென் த ரூல் ஆஃப் பார்ட்டிசிபிள்ஸ். அது என்னன்னாக்கா, பார்ட்டிசிபிள்ஸ் போய் பதில் சொல்கிறத விட இதை போய் இந்த ட்ரில் நடக்கிறதான் போய் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு, டெம்ப்ட் பண்ணுச்சு எனக்கு. பட் ஐ ஹேட் த ஸ்ட்ரென்த் டு ரெசிஸ்ட் அண்ட் ஹரிட் ஆஃப் டு ஸ்கூல்ஸ். ஆனால் ஓகே இப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு நானே அதை தடை பண்ணிட்டேன், அந்த ஆசையை தடை பண்ணிக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்பி போனேன். when I post, அதுக்கு முன்னாடி பார்க்கலாம்,
பப் அப்படின்னு வருது. அந்த பப்னா என்னதுன்னா ஃபெல்லோ, படி, ஃப்ரெண்டு, தம்பி அப்படின்னு கூப்பிடலாம். அதான் அங்கே வந்து சொல்கிறாங்க. டிராஃப்ட் அப்படின்னாக்கும் ரிட்டன் ஆர்டர் டு பே எ ஸ்பெசிஃபைடு சம். அதாவது டிராஃப்ட் ஆர்டர்னாக்கா ஒவ்வொரு வீடும் வந்துக்கிட்டு வரி கட்டுக்கு மாதிரி இந்த மாதம் இப்போ சண்டை நடக்குது இல்லையா, அதனால் ஒவ்வொரு வீடும் இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எழுதி ஒரு போர்டில் போட்டிருப்பாங்க. அதுதான் டிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிராஃப்ட்னா வந்துக்கிட்டு ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட், அதில் இந்த டிராஃப்ட்டுங்கிறதுக்கு மீனிங் எதிர. When I passed the town hall, there was a crowd in front of the bulletin board. நான் அந்த டவுன் ஹால்ங்கிறது இந்த பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டவுன் ஹால் இருக்கு இல்லையா, அந்த டவுன் ஹாலை நான் கிராஸ் பண்ணும்போது அங்கே அந்த புல்லட்டின் போர்டு இருக்கும். அந்த போர்டில் என்னமோ கூட்டம் இருந்தது. For the last 2 days, all our bad news had come from there. பாஸ்ட் 2 years 2 வருஷமாக வந்துக்கிட்டு எனது எல்லா விதமான கெட்ட செய்தியும் அந்த போர்டில் தான் வந்தது. த லாஸ்ட் பேட்டில்ஸ், தோற்று போன சண்டை, த டிராஃப்ட், பின்னாடி சொன்னமே அது பணம் எவ்வளவு கட்டணும்னு சொன்ன ஒரு லெட்டரு, தி ஆர்டர்ஸ் ஆஃப் த கமாண்டிங் ஆஃபீஸர், அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் என்னென்ன சொல்கிறாரு, என்ன பண்ணணும், எத்தனை மணிக்கு போகணும், எத்தனை மணிக்கு வெளியே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஆர்டரு. அண்ட் ஐ தாட் டு மை செல்ஃப், அப்போ நான் எனக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், வித்தவுட் ஸ்டாப்பிங், வாட் கேன் பி த மேட்டர் நவ். அப்படியே அந்த பார்த்துக்கிட்டே போகிறேன், கூட்டமாக நிற்கிது, அதை பார்த்துக்கிட்டே போகிறேன், என்னவா இருக்கும் இந்த மாதிரி, இதில் என்ன விஷயம் வந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் போனேன். தென் ஐ ஹரிட் பை as fast as I could. The blacksmith Doctor, who was there with his apprentice reading the bulletin, called after me, "Don't go so fast, Bob. You will get to your school in plenty of time." அப்படி நான் வேகமாக போயிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஆசாரி நின்றுட்டு இருந்தார். அவர் பேர் வாக்டர். அவர் வந்துக்கிட்டு அவருடைய அப்ரண்டிஸ், அவர்கிட்ட உதவி பார்க்குறவருக்கான அசிஸ்டண்ட்டு, அவனோட நின்றுக்கிட்டு புல்லட்டினில் நியூஸை வாசிக்கிட்டு இருந்தார். வாசிட்டு என்னை கூப்பிட்டாரு. ரொம்ப வேகமாக போ தம்பி, போயிடலாம், சீக்கிரமே வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துடலாம், நீ கவலைப்படாமல் மெதுவாகவே போ அப்படின்னு சொன்னார். I thought he was making fun of me and reached M. Hamill's little garden all out of breath. நான் வந்து என்ன பண்ணேன், அந்த அந்த அவர் பண்ண கேலியெல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன கேலி பண்ணிட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் சாரோட வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ அது சாருங்கிறது வீடு, கோயில், அவன் அந்த ஸ்கூலு எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும். தர்ஃபோர் அவர் இருக்கிற வீட்டுக்கு தான் போய் படிக்க போவோம். அதான் அங்கேயே தான் ஸ்கூல் பில்டிங் இருக்கும். எம் ஹேம்பல் லிட்டில் கார்டன் ஆல் அவுட் ஆஃப், அந்த லிட்டில் கார்டனுக்கு அவுட் ஆஃப் பிரெத் அப்படின்னு சொன்னாக்கா அப்படியே மூச்சு வாங்க போய் நின்னேன் இந்த கேலியை பார்த்துட்டு. யூஸ்வலி when school began there was a great bustle which could be heard out in the street, the opening and closing of desk, lessons repeated in unison very loud with our hands over our ears to understand better, and the teacher's great ruler rapping on the table. ஸோ நான் வழக்கமாக அது மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு 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 தள்ளுமுள்ளு இருக்கும். பஸ்ஸில் அப்படின்னா வந்து மூவிங்க வேகமாக அங்கிட்டு போயிட்டு இருக்கிறது இருக்கும். அது வந்து எங்கே ரோட்லேருந்தே கேட்கலாம். எந்த மாதிரினாக்கா இந்த டெஸ்க்கை திறக்கிறது, மூடுறது, எல்லாரும் ஒரே குரலில் வந்துக்கிட்டு பர்ஃபெக்ட் அக்ரிமெண்ட்டில் வந்துக்கிட்டு யூனிசன் அப்படிங்கிறது, ஒரே இதில் சத்தமாக வந்துக்கிட்டு காதில் கையை வச்சுக்கிட்டு என் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக காதில் கை வச்சுக்கிட்டு வர்றதும், அது சத்தம் போடுறத விட வந்துட்டு சார் வந்துட்டு தன்னுடைய கையில் இருக்கிற தடியால் வந்துக்கிட்டு டேபிளில் அடிக்கிற சத்தம்னு எல்லா சத்தமும் கேட்கும் வெளியே. பட் ஆனால் நவ் இட் வாஸ் ஆல் ஸோ ஸ்டில். ஆனால் இங்கே ஒன்றுமே சத்தம் இல்லை. ஐ ஹேட் கவுண்டட் அண்ட் த கமோஷன் டு கெட் டு மை டெஸ்க் வித்தவுட் பீயிங் சீன். இந்த கேட் கவுண்டனை என்றதில்லை. நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேனாக்கா, அந்த சத்தம்லாம் இருக்கும், கஜா முஜான் எல்லாம் அங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க, அந்த சத்தத்திலே தெரியாமல் உள்ளார போய் ஸ்னீக் பண்ணி இப்படி உள்ளார போய் பூந்து உக்காந்திக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அஃப்கோர்ஸ் ஆனால் that day everything had to be so quiet as Sunday morning. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் கமோஷன் ஒன்றுமே இல்லை. ரொம்ப சண்டே லீவ் நாளில் காலையில் ஸ்கூல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமைதியாக இருந்தது. Through the window, I saw my classmates already in their places and M. Hamill walking up and down with his terrible iron ruler under his arm. ஜன்னல் வழியாக பார்த்தா என் கிளாஸ் பசங்க போனால் அவன் இடத்துல உட்காந்துருக்கிறான். ஹேமல் மட்டும் வந்துக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்காரு. கையில் ஒரு அந்த அயன் ரூலர் வச்சுருப்பார், இரும்பு தடி ஒன்று வச்சுருப்பார். அதை அவருடைய ஆமுக்கு கீழே வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்காரு. I had to open the door and go in before everybody. நான் இப்போ என்னன்னாக்கா, நான் கதவை திறந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி போகணும். நான் அப்படியே பின்னாடி ஆளுக்கு தெரியாமல் உள்ளார போய் உட்காந்துக்கலான்னு பார்த்தேன். இப்போ எல்லாத்துக்கு முன்னாடி நான் மட்டும் போவேன், எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. யூ கேன் இமேஜின் ஹவ் ஐ பிளஷ்ட் அண்ட் ஹவ் ஃப்ரைட்டன்ட் ஐ வாஸ். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், நான் எப்படி வெக்கப்பட்டு போய் முகமெல்லாம் செவந்து போய் நான் வந்துட்டு பயந்து போய் எப்படி இருந்திருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள். பட் நத்திங் ஹேப்பன்ட். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. எம் ஹேமல் saw me and said very kindly, "Go to your place quickly, little friends. We were beginning without you." ஹேமல் வந்துட்டு என்னை பார்த்துட்டு ரொம்ப அன்பாக சொன்னார், உன் இடத்துக்கு போ லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று இல்லாமல் பாடத்தை ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொன்னார்.
I jumped over the bench and sat down at my desk. நான் அப்படியே அந்த பெஞ்சை தாண்டி போய் என் இடத்துல உக்காந்தேன். Not till then, when I had got a little over my fright, did I see that our teacher had on his beautiful green coat, his frilled shirt, and the little black silk cap, all embroidered, that he never wore except on inspection and prize days. உக்காந்தி என் பயமெல்லாம் போய் அப்பான்னு ஆசுவாசப்படுத்தின பிறகு தான் வந்துக்கிட்டு கவனித்தேன். எங்கள் சார் வந்துட்டு அழகான அந்த க்ரீன் கலர் கோட்டு போட்டுட்டு, சட்டை வந்து ஃப்ரில்டு வச்ச ஷர்ட்டை போட்டுக்கிட்டு, அந்த ஒரு சின்ன ஒரு கருப்பான சில்கில் செஞ்ச பட்டு கேப்பில் தொப்பியை வச்சுக்கிட்டு, அது எம்ப்ராய்ட் பண்ண தொப்பியை வச்சுக்கிட்டு, அந்த இதெல்லாம் எப்போ போடுவார் அப்படின்னாக்க, வழக்கமாக வந்துக்கிட்டு இன்ஸ்பெக்ஷன் யாராவது வந்தாலும் இல்லைனாக்கா வந்துட்டு ப்ரைஸ் டேஸ்னால் அது ஆனுவல் டேஸு அதுக்கு மட்டும் தான் போடுவார். அதை இன்றைக்கி போட்டிருந்தாருங்கிறத இப்போ தான் என் பயமெல்லாம் போன கொடுப்பார் தான் அப்படி போட்டிருக்காருங்கிறதே கவனித்தேன். பிசைட்ஸ் த ஹோல் ஸ்கூல் சீம்டு ஸோ ஸ்ட்ராஞ்ச் அண்ட் சோலம். இது போக எனக்கு ஸ்கூலே வந்துட்டு என்னமோ ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. பட் த திங் தட் சர்ப்ரைஸ்ட் மீ மோஸ்ட் வாஸ் டு see on the back benches that were always empty, the village people sitting quietly like ourselves. ஆனால் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னன்னாக்கும், அந்த பின்னாடி பெஞ்சஸ்லாம் வழக்கமாக சும்மாவே கிடக்கும், அதில் பார்த்தாக்கும் வில்லேஜஸ்லாம் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அமைதியாக எங்களை மாதிரியே உட்காந்துருக்கிறத பார்த்தா ஆச்சரியமாயிட்டேன். Old Hauser with his 3-cornered hat, the former mayor, the former postmaster and several others besides. ஓல்டு ஹவுஸாக இருக்கார். அவர் வந்து இந்த 3-headed cornered hat, 3-cornered hatனா அதை போட்டு பாருங்கள் பக்கத்தில், அந்த 3-cornered hat கீழே போட்டிருக்கேன், அதையே தரையில் வச்சா எப்படி போட்டிருக்கிறேன், அதை போட்டுட்டு அவர் உட்காந்துருக்கார். அது போக இந்த ஃபார்மர் மேயர், இந்த ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர், முன்னாடி உள்ள போஸ்ட் மாஸ்டர், மேயர், அது போய் பல பேர் உட்காந்துருக்காங்க. Everybody looked sad. எல்லாருமே சோகமாக உட்கார்ந்தாங்க. And Hauser had brought an old primer, thumbed at the edges, and he held it open on his knees with his great spectacles lying across the pages. ஹவுசர் என்ன பண்ணிருக்காருனா வந்துட்டு எல்லாரும் பர்த்தாக உட்காந்துருக்காங்க. ஹவுசர் வந்துக்கிட்டு ஒரு ப்ரைமர்னால் ப்ரைமர் பெயிண்ட் இல்லை, நம்ம வந்துட்டு வழக்கமாக நம்ம தமிழில் ஆத்திச்சூடின்னு சொல்லுவோம். அதாவது முதன்னு கற்றுக்கிறது, ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது. அந்த மாதிரி இங்கிலீஷில் ஏபிசிடி புக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த எல்கேஜி ப்ரீகேஜி புக்கு, அந்த மாதிரி ஒரு புக்கு அங்கே வந்து ஃப்ரெஞ்சுக்குள்ள புக்கை வச்சிருக்கிறார். அவர் என்ன இருக்குது, தம்ட் அட் த எட்ஜஸ், அவர் படிக்கும்போது வாங்கினது பிறகு அப்படியே இந்த மூளையெல்லாம் மடங்கி போய் கிடக்குது. அதை வந்து அவர் வந்து அவருடைய முழங்காலில் முட்டியில் ஏன்னா உட்காந்துருக்கும்போது அந்த இது இருக்கும் இல்லையா, அதில் வந்து விரித்து வச்சுருக்காரு. அவருடைய ஸ்பெக்டக்கிள்ஸை புத்தகத்தை விரித்து அந்த ஸ்பெக்டக்கிள்ஸ் அவருடைய கண்ணாடியை நடுவில் வச்சுருக்கிறாரு. While I was wondering about it all, M. Hamel mounted his chair and in the same grave and gentle tone which he had used to me said, "My children, this is the last lesson I shall give you. The order has come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine. The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to be very attentive." நான் அப்படி இதை பற்றியெல்லாம் என்னடா நடந்துச்சு, எது இப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹேமல் வந்து அவருடைய சேரில் உட்கார்ந்தார். என்கிட்ட சொன்னார்ல, அந்த அமைதியாக போய் உட்காரு, நீ எல்லாமே பாடத்த ஆரம்பிச்சிட்டோம்னு, அந்த மாதிரி ஒரு அமைதியான ரொம்ப ஜென்டிலான ஒரு டோனில் வந்து சொன்னார். குழந்தைங்களே, இதுதான் நான் வந்துட்டு நடத்த போகிற கடைசி பாடம். பெர்லின்லேருந்து ஆர்டர் வந்துருச்சு, இனிமேல் வந்துக்கிட்டு அல்சாஸ்லேயும் லொரைன்லேயும் இருக்கிற ஸ்கூல்ஸில் பூரா வந்துட்டு ஜெர்மன் தான் நடத்தணும், ஃப்ரெஞ்சு நடத்தக்கூடாதுன்னு வந்துருச்சு. த நியூ மாஸ்டர் கம்ஸ் டுமாரோ. புது வாத்தியார் நாளைக்கு வராரு. திஸ் இஸ் யுவர் ஃப்ரெஞ்சு லாஸ்ட், தான் கடைசி உங்களுடைய ஃப்ரெஞ்சு லெசன்னு, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த அல்சாஸ் அண்ட் லொரைன் படம் போட்டிருக்கேன் பாருங்கள், ஃப்ரான்ஸ் இருக்குது கீழே பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இருக்குது, ரெண்டு கடையில் அந்த ரெட் கலரில் போட்டு ஆரஞ்சு கலர் இல்லையா, அதுதான் அல்சாஸ் அண்ட் லொரைன், ரெண்டு ஒரு பகுதி. ஆக்சுவலாக வந்துட்டு நான் தமிழ் சொல்கிற மாதிரி அல்சாஸுங்கிறதுலே ஒரு லாங்குவேஜே இருக்குது. லாங்குவேஜ்னால் ஃப்ரெஞ்சு தான், ஆனால் அவங்க பேசுகிற அந்த 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 டயலக்ட்னு சொல்லுவோம், அது வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம். அதாவது ஃப்ரெஞ்சு மாதிரியே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்ம மதுரை தமிழ், திருநெல்வேலி தமிழ் மாதிரி வந்துட்டு அது கொஞ்சம் வித்தியாசமான ஃப்ரெஞ்சாக இருக்கும். அது therefore அந்த ஏரியாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். What a thunder clap these words were to me. தலையில் இடி விழுந்த மாதிரி எனக்கு சொன்னது. Oh the wretches, that was what they had put at the town hall. Oh my God, கடவுளை இதானா அங்கே நான் பார்க்காம வந்துட்டேனே அந்த புல்லட்டின் போர்டில், இதைத்தான் எல்லாரும் கூட்டமாக இருந்து வாசிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு நான் யோசித்தேன் அப்படிங்கிறார். My last French lesson, என்னுடைய கடைசி ஃப்ரெஞ்சு பாடம். Why? I hardly knew how to write. ஏன் எனக்கு வந்துட்டு எப்படி எழுதுறது கூட இன்னும் தெரியாது. ஐ ஷுட் நெவர் லேர்ன் எனிமோர். இது வந்து இனிமேல் கற்றுக்கவே முடியாது ஃப்ரெஞ்சை. ஐ மஸ்ட் ஸ்டாப் தேர் தென். இனிமேல் அப்படியே நிறுத்திடணுமா நான்? ஓ ஹவு சாரி ஐ வாஸ் ஃபார் நாட் லேர்னிங் மை லெசன்ஸ், ஃபார் சீக்கிங் பேர்ட்ஸ் எக்ஸ் ஆர் கோவிங் ஸ்லைடிங் ஆன் த சார்.
அட கொடுமையே, நான் எவ்வளவு வேதனைப்படணும் நான். பாடத்தை கற்றுக்காமல் நான் போய் முட்டை இது எங்கிட்ட பறவைகள் முட்டை இடுச்சுன்னா அதை எடுக்கிறதுலையும், சாரில் போயிட்டு வந்து வழுக்கி விழுறதையும் சரிச்சு விழுறதையும், அதாவது சாருங்கிறது அங்கே இருக்கிற ரிவர், அந்த பாருங்க இதுதான் சார் ரிவர், ஆக்சுவலாக சார் ரிவர், நான் ஜென்ரலாக ரிவர் இல்லை, இது சார் ரிவர், இப்படி தான் இருக்கும். அந்த சார் ரிவரில் போயிட்டு வழுக்கி உள்ளார் விழுறது அப்படி போட்டுட்டு இருந்தேன். பாடம் கவனிக்காமல் அந்த வேலையெல்லாம் பார்த்தனே. மை புக்ஸ், என்னோட புஸ்தகங்க, that had seemed such a nuisance a while ago, so heavy to carry. My grammar and my history of the saints were old friends now that I couldn't give up. என் புஸ்தகம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது ஒரு பெரிய எரிச்சல் மரதமாக இருந்தது, ரொம்ப கனமாக இருந்தது தூக்கிறதுக்கு. அது என்னோடய கிராமர், என்னுடைய அந்த புனிதர்களோட வரலாறு, இதெல்லாம் இனிமேல் பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சா? இனிமேல் நான் அதை பார்க்கவே முடியாதா, கேட்கவே முடியாதா? ஐயோ என்னால் விட முடியாதே அப்படின்னு யோசித்தேன். And M. Hamel too, the idea that he was going away, that I should never see him again, made me forget all about his ruler and now how cranky he was. Therefore, என்னுடைய புஸ்தகம், என்னுடைய கிராமர், என்னுடைய சயின்ஸ் புக், கதை, இதெல்லாம் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு, ஏன் ஹேமலையும் சேர்த்து. இப்போ நான் வந்துட்டு அவர் போகிறாரு அப்படின்னு நினைக்கும் போதே, அவரை பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போதே, நான் வந்து இப்போ வந்துட்டு அவர் என்னை குச்சியில் அடிக்கிறதையும், அவர் வந்து கிறுக்குத்தனமாக இருக்கிறதெல்லாம் என்னால் மறக்க வச்சுச்சு. இப்போ அவர் மேலே எனக்கு அஃபெக்ஷன் வந்ததுன்னு சொல்ல வரேன். Poor man. It was in honor of this last lesson that he had put on his fine Sunday clothes. And now I understood why the old men of the village were sitting there in the back of the room. அட கொடுமையான மனுஷா. இந்த கடைசி பாடம் நடத்துறதுக்காக தான் அவர் வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கிறாரு. இப்போ தான் எனக்கு புரியுது, எதுக்குடா இந்த வயசான மனுஷங்க கிராமத்தோட வயசான மனுஷங்கெல்லாம் வந்துட்டு இந்த ரூமோட கடைசியில் வந்து உட்காந்துருக்காங்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. It was because they were sorry too that they had not gone to school more. இப்போ அவங்களும் கவலைப்படுறாங்க, ஏன்னா அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனதே இல்லை அதிகமாக. It was their way of thanking our master for his 40 years of faithful service and of showing their respect for the country that was theirs no more. இதுதான் இந்த வழியை தான் இப்படி வந்து கடைசி பெஞ்சில் உட்காரதன் மூலமாக வந்துக்கிட்டு 40 வருஷமாக ஒரு ரொம்ப சின்சியரான சர்வீஸ் பண்ண அந்த சாருக்கு வந்துக்கிட்டு நன்றி சொல்கிறது இப்படி தான் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் எங்கள் கண்ட்ரியாக இருந்து அவங்களோட கண்ட்ரியாக இருந்து இப்போ அவங்க கண்ட்ரியாக இல்லாத ஒரு கண்ட்ரிக்கு வந்துக்கிட்டு மரியாதை செலுத்துறதுக்காக வந்திருந்தாங்க. While I was thinking of all this, I heard my name called. It was turned to recite. What would I not have given to be able to say that dreadful rule for the participle all through, very loud and clear and without one mistake? But I got mixed up on the first words and stood there holding onto my desk, my heart beating and not daring to look up. இப்போ நான் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது என் பேரை கூப்பிட்றாங்க. இப்போ நான் தான் பதில் சொல்லணும், எதை பற்றி, அந்த பார்ட்டிசிபிள்ஸ் பற்றி. இப்போ நான் யோசிக்கிறேன், ஒரு தப்பு இல்லாமல் சத்தமாக ரொம்ப எல்லாம் தெளிவாக அந்த பார்ட்டிசிப்பலை பற்றி உள்ள கொடுமையான அந்த ரூல்ஸை வந்துக்கிட்டு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். பட் ஐ காட் மிக்ஸ்ட் அப். ஆனால் என்னாச்சுனாக்கா எல்லாம் குழம்பி போச்சு. நான் அதை ஒழுங்காக படிக்கலையே. நான் அப்படியே டெஸ்கை பிடிச்சிட்டு நின்னேன். என் இதயம் துடிச்சுக்கிட்டு இருந்தது. யாரையும் நிமிந்து பார்க்கவே எனக்கு தோணலை. I heard M. Hamel say to me, I won't scold you, little Franz. You must feel bad enough. See how it is. Every day we have said to ourselves, bah, I've plenty of time. I'll learn it tomorrow. ஹேமல் வந்து என்ன சொல்கிறாரு, உன்னை திட்டமாட்டேன் லிட்டில் ஃப்ரான்ஸ். இப்போ உனக்கு ரொம்ப வருத்தமாக தோணுக்குமா இருக்கும், உனக்கு வந்து கேவலமாக நீ ஃபீல் பண்ணுவியா இருக்கும். எப்படி இருக்குது பாரு, ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம், நமக்குள்ளே சொல்லிக்கிறோம், எனக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது, நாளைக்கு நான் பண்ணிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அண்ட் நவ் யூ சி வேர் வி ஹவ் கம் அவுட். இப்போ பாரு, இப்படிலாம் நினச்சது எங்கே வந்து நிற்கிறோம்னு. தட் இஸ் த கிரேட் ட்ரபிள் வித் அல்சாஸ். இதுதான் பிரச்சனை. எது, இந்த அல்சாஸுங்கிற ஊர் இருக்கே, அந்த ஏரியாவுக்கே, அல்சாஸ் லாங்குவேஜ் வச்சுக்கலாம், அல்சாஸுங்கிற ஊர், அல்சாஸ் மக்கள், அல்சாஸ் பசங்க, எல்லாத்துக்கும் தான் ட்ரபிள். ஷீ புட்ஸ் ஆஃப் லேர்னிங் டில் டுமாரோ. எப்போவுமே கற்றுக்கிறத வந்துட்டு அடுத்த நாள் வரைக்கும் தள்ளி போட்டுச்சு. அப்படின்னா அல்சாஸுங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து சொல்கிறாரு. Now those fellows out there will have the right to say to you, how is it, you pretend to be Frenchmen and yet you can neither speak nor write your own language. இப்போ யோசிச்சு பாருங்க, அங்கே நிற்கிறாங்களா அந்த ஆளுகள்லாம், யாரை சொல்கிறார், ஜெர்மன்ஸ் சொல்கிறாரு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட கேட்பாங்க, எப்படி இருக்கு ஃப்ரெஞ்சுமென்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்துக்கிட்டு எழுதவும் தெரியாது, பேசவும் தெரியாது ஃப்ரெஞ்சை.
பட் யூ ஆர் நாட் த வேர்ஸ்ட் புவர் லிட்டில் ஃப்ரான்ஸ். ஆனால் நீ தான் ரொம்ப கொடுமை நினச்சிக்காத லிட்டில் ஃப்ரான்ஸ். வி ஹவ் ஆல் அ கிரேட் டீல் டு ரிப்ரோச் அவர் செல்ஸ் வித். நம்ம வருத்தப்படுறதுக்கு, நம்ம எல்லாருமே வருத்தப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. யுவர் பேரண்ட்ஸ் வேர் நாட் ஆங்ஷியஸ் இனஃப் டு ஹேவ் யூ டு லேர்ன். உங்கள் பேரண்ட்ஸ் வந்துக்கிட்டு நீ கற்றுக்கணும்னு ஆசைப்படல. தே ப்ரிஃபர் டு புட் யூ டு ஒர்க் ஆன் அ ஃபார்ம் ஆர் அட் த மில்ஸ் ஸோ அஸ் டு ஹேவ் அ லிட்டில் மோர் மணி. அவங்க வந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதை விட வந்துக்கிட்டு அந்த ஃபார்ம்லையோ இல்லை வந்துட்டு மில்லுலையோ வேலைக்கு அனுப்புனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்குமே நினச்சாங்க. அண்ட் என்னை யோசிச்சு பாருங்க, ஐ பீன் டு பிளேம் ஆல்சோ. என்னைய கூட குறை சொல்லிக்கணும். ஹேவ் ஐ நாட் ஆஃபன் சென்ட் யூ டு வாட்டர் மை ஃப்ளவர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லேர்னிங் யுவர் லெசன்ஸ். நானும் அனுப்பியிருக்கேன்ல, நான் அனுப்புனது இல்லையா? எங்கள் தோட்டத்தில் இருக்க பூவுக்கு போய் தண்ணி ஊற்றுன்னு சொல்லிட்டு பாடம் நடத்துறதோட தண்ணி ஊற்றுன்னு அனுப்பிட்டுருக்கேன்ல. அண்ட் வென் ஐ வாண்டட் டு கோ ஃபிஷிங் டிட் ஐ நாட் ஜஸ்ட் கிவ் யூ ஹாலிடே. நான் வந்து எப்பயாவது மீன் பிடிக்க போகணும்னு நினச்சப்பெல்லாம் வந்து போங்கப்பா உங்களுக்கு லீவுன்னு நான் சொன்னது இல்லையா? Then from one thing to another, M. Hamel went on to talk to the French language, of the French language, saying that it was the most beautiful language in the world, the clearest, the most logical. ஒரு விஷயமாக மாற்றி மாற்றி பேசிட்டு அப்படியே ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் பற்றி பேச ஆரம்பித்தார். என்ன சொன்னார்? அதுதான் உலகத்திலேயே வந்து ரொம்ப அழகான மொழி, ரொம்ப தெளிவானது, ரொம்ப லாஜிக்கலானது. இந்த லாஜிக்கல் தத்துவார்த்தமானதுலாம் சொல்கிறோம், ஆனால் எனக்கு லாஜிக்கல் தான் சொல்ல புரியுது. எனக்கு தத்துவார்த்தங்கிற வார்த்தை வந்துட்டு சொல்லணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரூவ் பண்ணுறதுன்னு இருக்கணும். அதை வந்துட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் ரூல் மாதிரின்னு சொல்லணும் நம்ம லாஜிக்கல் அப்படிங்கிறது. சும்மா வரல, அது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டது. that we must guard it amongst us and never forget it. நம்ம வந்துட்டு அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கணும், பறக்கக்கூடாது. because when a people are enslaved, ஏன்னா when a people are enslaved, as long as they hold fast their language, it is as if they had the key to their prison. இந்த இடத்துல a people அப்படிங்கிறது ஒரு 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 கும்பலான மக்களையே, ஒரு மக்கள் திரள் அப்படின்னு குறிக்குது. அதனால தான் பீப்புளுக்கு எப்படி சார் வரும்னாக்கும், பீப்புள் அப்படிங்கிறது வந்து குறிக்கிறது ஒரு நாட்டையே குறிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. தேர்ஃபோர் நாட்டில் இருக்க மக்கள்லாம் சேர்த்து சிங்குலராக குறிக்கிறாங்க. தேர்ஃபோர் ஒரு 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 நாட்டோட மக்கள் வந்துக்கிட்டு அடிமைப்படுத்தப்படும் போது அவங்க வந்துக்கிட்டு அதுக்கு பிறகும் அந்த அவங்களுடைய மொழியை வந்து பிடிச்சி வச்சுக்கணும், அதிலேயே பேசணும், அதை தான் கற்றுக்கணும்னு நினச்சாங்கனாக்கா அது அவங்கள ஜெயிலுக்கு கூட்டி போகிறதுக்கான கதவு சாவி ஆகி போயிடும். அதாவது நீங்கள் உங்களை என்ஸ்லேவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க முதல்ல பண்ணுற வேலை வந்துட்டு உங்கள் மொழியை உங்களை கற்றுக்க விடமாட்டாங்க, உங்கள் மொழியில் பேச விட மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அதனால தான் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஏன் லாங்குவேஜுக்காக நீங்கள் போராடுறீங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். தேர்ஃபோர் எப்போ ஒரு மொழி போயிருச்சோ அப்போ ஒரு ஒரு கலாச்சாரம் போயிடும், ஒரு ஒட்டுமொத்தமான வந்துட்டு ஒரு இனமே இல்லாமல் போயிருங்கிறதுனால தான் மொழியை வந்துக்கிட்டு என் மொழியை விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அதை தான் சொல்கிறாரு அங்கே அந்த இடத்துல. இது வந்துட்டு ஃப்ரான்ஸுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு ஒத்து வரும், தமிழ்நாட்டுக்கு ஒத்து வரும், எல்லாத்துக்குமே ஒத்து வரும். தென் ஹி ஓப்பன்ட் a grammar book and read us our lesson. அப்புறமா வந்து கிராமர் புக்கை திறந்து அவர் எங்களுக்கு பாடம் சொல்லி, ரீடுனாக்கும் ரெண்டுனாக்கும் வாசிக்கிறது இல்லை, சொல்லித்தந்தார். ஐ வாஸ் அமேஸ்ட் டு see how well I understood it. எனக்கே ஆச்சரியமாக போச்சு, எப்படி நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன், நான் எவ்வளோ ஈஸியாக புரியுது. ஆல் ஹி said seemed so easy. அவர் சொன்னது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஐ திங்க் டூ தட் ஐ had never listened so carefully. நான் இது வரைக்கும் இவ்வளவு கேர்ஃபுல்லாக கவனிச்சதே இல்லை, அதனால தான் புரியுது. அப்போ கவனிச்சு தான் புரிஞ்சிருக்கோம். அண்ட் that he had never explained everything with so much patience. நான் மட்டும் இல்லை, அவரும் இவ்வளவு பொறுமையாக சொல்லி கொடுத்துருந்தது இல்லை. இப்படிலாம் அவரும் கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுத்து நானும் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஈஸியாக கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். It seemed almost as if the poor man wanted to give us all he knew before going away. என்ன தோணுச்சுனாக்கா, and to put it all into our heads at one stroke. என்ன தோணுச்சுன்னா, அந்த 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 மனுஷன், பாவப்பட்ட மனுஷன் எங்களுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொடுத்துடணும், எங்கள் தலைக்குள்ளே வந்துட்டு ஒரே அடியில் எல்லாத்தையும் ஏற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு தோணுச்சு. ஆஃப்டர் த கிராமர் வி ஹேட் அ லெசன் இன் ரைட்டிங். அது கிராமருக்கு பிறகு எழுதுகிற ஒரு எக்ஸசைஸ் அந்த அவர் வந்தது. that day M. Hamel had new copies for us, written in a beautiful round hand, France, Alsace. அன்றைக்கி வந்து அவர் எழுதுறதுக்காக புது காப்பீஸ், புது பேஜஸ் வச்சுருந்தார். அதில் வந்துட்டு அழகாக எழுதிருந்து ஃப்ரான்ஸ், அல்சாஸ், ஃப்ரான்ஸுங்கிறது சொன்னேன், அல்சாஸுங்கிறது அந்த டயலெக்ட் சொன்னேன். அந்த லாங்குவேஜ் எழுதி வச்சு அந்த எழுதி பேப்பர் கொடுத்தாரு. They looked like little flags floating everywhere in the schoolroom, hung from the rod at the top of our desks. இது என்னமோ அவர் எழுதி கொடுத்ததுங்க, அந்த அழகாக இருந்தது, என்னமோ மேலேருந்து கீழே வரைக்கும் கொடி கட்டி தோரணம் தொங்க விட்ட மாதிரி இருந்தது. You ought to have seen how everyone set to work and how quiet it was. நீங்கள் பார்த்துருக்கணும் எப்படி எல்லாரும் வந்து அந்த வேலையை சீரியஸாக பண்ணுறதுக்கு உட்காந்தாங்க, எவ்வளோ அமைதியாக இருந்தது. The only sound was the scratching of the pens over the paper. கேட்ட ஒரே சவுண்டு வந்துக்கிட்டு எல்லாரும் அந்த பேனாவில் பேப்பர் எழுதும்போது வர ஸ்க்ராட்ச் சத்தம் வரும் இல்லையா, அந்த ஸ்க்ராட்ச் சத்தம் மட்டும்தான் வந்தது.
Once some beetles flew in. ஒரு டைமில் வந்துட்டு கொஞ்சம் அந்த வண்டுகள்லாம் உள்ள அந்த பீட்டில்ஸுங்கிறது பக்கத்தில் இருக்குது மேலே பறந்துக்கிட்டு இருக்கு. பீட்டில்ஸ் ஃப்ளூ இன் பட் நோபடி பெய்டு எனி அட்டென்ஷன் டு தெம், நாட் ஈவன் த லிட்டில் ஒன்ஸ் ஹூ வாக்ட் ரைட் ஆன் ட்ரேசிங் தேர் ஃபிஷ் ஹூக்ஸ் அஸ் இஃப் தட் வாஸ் ஃப்ரெஞ்ச் டூ. தர்ஃபோர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஒருத்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. வழக்கமாக அந்த மாதிரி பூச்சி தட்டான் பட்டர்ஃப்ளை வச்சு நம்ம எல்லாரும் அதையும் பார்ப்போம். இன்றைக்கி யாருமே அந்த பூச்சி பறந்து வந்தது கூட பார்க்கல. எல்லாரும் அவங்க வேலையில் ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. இந்த சின்ன பசங்க வழக்கமாக பண்ணுவாங்க, சின்ன பசங்க கூட அப்படி பண்ணலை. ஹூ ஒர்க் ரைட் ஆன் ட்ரேசிங் தேர் ஃபிஷ் மீன் தூண்டில் இருக்குல்ல, அது தூண்டில் ட்ரேஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னமோ அதுவே ஃப்ரெஞ்சு மாதிரி. இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது வந்துட்டு ஓராசிரியர் பள்ளின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். அந்த மாதிரி வந்துட்டு அவர் ஒரு வாத்தியார். நீங்கள் 5ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ இருக்கிற பசங்க போனால் ஒரே ஹாலில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு பாடம் நடத்தி படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு பாடம் படிக்க வைப்பார். தேர்ஃபோர் சின்ன பசங்களும் அங்கே தான் இருக்காங்க, பெரிய பசங்கள் இருக்காங்க, எழுதுறவனு இருக்கிறான், அங்கே வந்து அது ட்ரேஸ் எடுக்கணும்னு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. On the roof, the pigeons cooed very low, and I thought to myself, will they make them sing in German, even the pigeons? ரூஃபில் பார்த்தீங்கன்னா அந்த கூரையில் வந்துட்டு இந்த புறாக்கள் இருந்தது, அது சத்தம் போட்டுது. அது கூட மெதுவாக சத்தம் போட்டுச்சு. இப்போ நான் யோசித்தேன், என்னைய ஃப்ரெஞ்சு பேச வேணாம், ஜெர்மன் பேசுன்னு சொல்கிற மாதிரி இந்த ஊரில் இருக்கவங்கலாம் இந்த பிஜின்ஸை கூட வந்துட்டு ஜெர்மனில் தான் பாட்டு பாடணும்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு யோசித்தேன். எவ்வளோ பெரிய ரைட்டிங் பாருங்களேன் ஆக்சுவலாக. ரைட், இந்த பிஜின்ஸ் அப்படிங்கிறது வந்து பிஜிஎன் அப்படின்னு ஒரு சில சொல்லிட்டுங்க. இட்ஸ் பிஜின். ஓகே. Whenever I looked up from my writing, I saw M. Hamel sitting motionless in his chair and gazing first at one thing, then at another, as if he wanted to fix in his mind just how everything looked in that little school room. நான் எழுதிக்கிட்டு போது தலையை தூக்கி எப்போ பார்த்தாலும் ஹேமல் வந்துக்கிட்டு ஒரு மோஷனே இல்லாமல், ஒரு அசைவே இல்லாமல் அவர் சேரில் உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் பார்க்குறாரு, அந்த பக்கம் பார்க்குறாரு. என்னமோ இந்த கிளாஸ் ரூமில் இருக்க எல்லாத்தையும் அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி தலையில் வச்சுட்டு போகிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஃபேன்சி, யோசிச்சு பாருங்களேன். For 40 years he had been there in the same place with his garden outside the window and his glass in front of him, just like that. 40 வருஷமாக ஜன்னலுக்கு வெளியே அந்த தோட்டமும் அந்த ஜன்னல் கண்ணாடியும் அப்படியே தான் அந்த கிளாஸ் ரூமில் இருந்தது. விண்டோ அண்ட் இஸ் கிளாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இஸ் ஹிம், அந்த கிளாஸ் ரூம் அவருக்கு முன்னாடி இருந்தது. எல்லாமே வந்துக்கிட்டு ஒரே மாதிரி 40 வருஷமாக பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒன்லி த டெஸ்க்ஸ் அண்ட் பெஞ்சஸ் ஹேட் பீன் ஒன் ஸ்மூத். 40 வருஷத்தில் அந்த டெஸ்க்கும் பெஞ்சும் உட்காந்து வளவளப்பாயிருக்கு. த வால்நட் ட்ரீஸ் இந்த கார்டன் வேர் டாலர். முன்னுக்கு இருந்ததை விட இப்போ அந்த வால்நட் ட்ரீ கீழே போட்டிருக்கேன் பாருங்க. வால்நட் ட்ரீ போட்டிருக்கேன். வால்நட்னா என்னன்னு 2வது படம் போட்டிருக்கேன். அதை வால்நட். தேர்ஃபோர் வால்நட் ட்ரீ இப்போ அவர் வளர்ந்துருக்கு. அண்ட் த hopvine that he had planted himself twined about the windows to the roof. அவர் அந்த hopvine கொண்டிருக்கார். அந்த கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வளர்ந்து செடியில் அப்படியே க்ரீப்பர் மாதிரி வளர்ந்து போகும். அப்படியே ரூஃபுக்கு போயிடுச்சு. How it must have broken his heart to leave it all, poor man. இதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு எப்படி இருக்கும்? 40 வருஷமாக இருந்து விதையை போட்டு அந்த மரத்தை வளர்த்து இந்த கொடியை நட்டு வச்சு கொடி கூரை வரைக்கும் வளர்ந்து போயிருந்ததை விட்டு போக முடியும். To hear his sister moving about in the room above, packing their trunks. மேலே வந்து அவங்க சிஸ்டர் இருக்காங்க. அவங்க சிஸ்டர் வந்துக்கிட்டு எல்லா ஜாமானையும் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை கேட்கும்போது இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஃபார் தே மஸ்ட் லீவ் த கண்ட்ரி நெக்ஸ்ட் டே. அவங்க வந்துட்டு கண்ட்ரியை விட்டு விளையும், அதாவது அல்சாஸ்லேருந்து கிளம்பி அவங்க ஃப்ரான்ஸ்குள்ளே போயிடணும். ஏன்னா அல்சாஸ் இப்போ ஜெர்மனுக்கு சேர்ந்தது. பட் ஹி ஹேட் த கரேஜ் டு ஹியர் எவ்ரி லெசன் டு த வெரி லாஸ்ட். ஹியர்னால் நடத்துகிறதான் சொல்கிறாங்க அந்த இடத்துலையும். ஆனால் அவருக்கு வந்துட்டு தைரியம் இருந்தது. கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பாடத்தையும் நாளைக்கு போகிறோம்னாலும் இன்றைக்கும் கடைசி வரைக்கும் பாடம் நடத்தினார். ஆஃப்டர் த ரைட்டிங் வி ஹேட் அ லெசன் இன் ஹிஸ்ட்ரி அண்ட் தென் த பேபிஸ் சாண்டட் தேயர் பாபா பி போ போ. அதாவது வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ ஹிஸ்ட்ரி நடத்தினார். அப்புறம் சின்ன பசங்கள்லாம் வந்துக்கிட்டு அவங்க வழக்கமாக ரைம் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. Down there at the back of the room, old Hasser had put on his spectacles and holding his primer in both hands spelled the letters with them. ஸோ என்னாச்சு, அந்த ஓல்டு ஹவுஸரும் அந்த கண்ணாடி ரூம் உட்காந்துக்கிட்டு அவர் வச்சுருந்தார்ல அந்த ஆத்திச்சூடி மாதிரி புக்கத்தை, அந்த புஸ்தகத்தை வச்சுட்டு கண்ணாடியை போட்டு சின்ன பசங்களோடு சேர்ந்து அந்த லெட்டர் ஆல்ஃபபெட்ஸை சொல்லிக்கிட்டு இருந்தார். You could see that he too was crying. பார்க்க முடியும், அவர் இந்த ஓல்டு ஹாசர் கூட அழுதுகிட்டு இருந்தார். ஹிஸ் வாய்ஸ் ட்ரெம்பிள்ட் வித் இமோஷன். அப்படியே உணர்ச்சி பதத்தில் அவர் குரல் நடுங்குச்சு. அண்ட் இட் வாஸ் ஸோ ஃபன்னி டு ஹியர் ஹிம் தட் வி ஆல் வாண்டட் டு லாஃப் அண்ட் க்ரை. அவர் சொல்கிறது குரல் நடுங்க, உணர்ச்சி வசப்பட்டு அவர் நடுங்கிக்கிட்டு அதை சொல்கிறது, அழுதுகிட்டு சொல்கிறத கேட்கும்போது எங்களுக்கு ஆக்சுவலாக அப்போ தான் சிரிக்கன் போல தோணுஞ்சது. ஹவ் வெல் ஐ ரிமெம்பர் இட் தட் லாசன். எப்படி நான் இந்த கடைசி லெசனை ஞாபகம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? All at once the church clock struck 12. இந்த நேரத்தில் 12 மணிக்கு அந்த ஒலிக்கும் ஒரு மணி அடிக்கும். அந்த மணி அடித்தது.
அது பேர் வந்துட்டு தென் த ஏஞ்சலஸ்ங்கிறது வந்துட்டு இது திரிகால ஜெபம் அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்டியானிட்டியில். அது வந்துட்டு காலையிலையும் மதியமும் சாயந்தரமும் ப்ரேயர் சொல்லணும். அந்த ப்ரேயர் சொல்கிறதுனா சர்ச்சில் பெல் அடிக்கும்போது எல்லாரும் எல்லா வேலை இருந்தாலும் அது ப்ரேயர் சொல்லணுங்கிறது மரபு. இப்போ யாரும் அவ்வளோ பெருசாக ஃபாலோ பண்ணுறதுலேன்னு வச்சா கூட அது இன்னும் இருக்குங்கிறது வந்துட்டு உண்மை. At the same moment, the trumpets of the Prussians returning from drill sounded under our windows. இதே நேரத்தில் இந்த ட்ரம்பட்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊதிக்கிட்டு ப்ரூஷியன்ஸ் யூஸிக்கிட்டு ட்ரில்லேருந்து திரும்பி வராங்க. அது எங்கள் ஜன்னல் வழியாக கேட்டது. ஹேமல் ஸ்டுட் அப் வெரி பேல் இன் ஹிஸ் சேர். முகமெல்லாம் வெளுத்து போய் ஹேமல் அவர் சேரில் எழுந்திரிச்சார். ஐ நெவர் சோ ஹிம் லுக்ட் ஸோ டோல். நான் இது வரைக்கும் அவரை இவ்வளோ வளர்த்தியாக பார்த்ததில்லை. அவர் பேச ஆரம்பித்தார். மை ஃப்ரெண்ட் செட் ஹி, நண்பர்களே அப்படின்னு சொன்னார். பட் சம்திங் சாக்டு ஹிம் ஹி குட் நாட் கோ இன். நானுன்னு சொல்கிறாரு, ஆனால் வந்துட்டு ஏதோ தொண்டையிலே நின்று போச்சு, அவருக்கு பேச முடியல. தென் ஹி டர்ன் டு த பிளாக் போர்டு, டுக் அ பீஸ் ஆஃப் சாக் அண்ட் பேரிங் ஆன் வித் ஆல் ஹிஸ் மைட் ஹி ரோட் அஸ் லோஜ் அஸ் ஹீ குட். அப்படி பிளாக் போர்டு பக்கம் திரும்பி ஒரு சாக் எடுத்து அழுத்தமாக, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுத்தமாக, எவ்வளவு பெருசாக முடியுமோ அவ்வளவு பெருசாக எழுதினார். விவா லா ஃப்ரான்ஸ், விவா லா ஃப்ரான்ஸ் அப்படின்னா எடுத்துனாங்க. லாங் லிவ் ஃப்ரான்ஸ், ஃப்ரான்ஸ் நீடி வாழணும் அப்படின்னு எழுதினார். இந்த விவா லா ஃப்ரான்ஸுங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரி சொல்லுவாங்க. கீழே பாருங்க போட்டிருக்கேன். அமெரிக்காவில் வந்துட்டு காட் பிளஸ் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. யூகேயில் வந்துட்டு காட் சேவ் த குவீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துக்கிட்டு விவா லா ஃப்ரான்ஸ், அதாவது லாங் லிவ் ஃப்ரான்ஸ் எழுதினார். Then he stopped and leaned his head against the wall, and without a word he made a gesture to us with his hand. School is dismissed, you may go. அப்புறம் நிறுத்திட்டு எந்திரிச்சு சுவரில் சாஞ்சு நின்றுக்கிட்டு வார்த்தையிலே சொல்லாமல் கையிலேயே சொன்னார், சைகையில் சொன்னார், ஸ்கூல் முடிஞ்சு போச்சு, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஸ்டோரியில். ஓகே, இதை பற்றி வேறு என்னமாவது உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தால் கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு வேறு என்ன தேவை அப்படிங்கிறது, 12th இங்கிலீஷ் CBSEக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா we will try to just help you and we will come out with good lessons for all the 12th English CBSE within June 2021. Thank you.